வெல்கம் டு தி சேர்ஃபுல் பீட். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, உங்களோட ஃபோன்பே ஆப்பில் நீங்கள் பணம் அனுப்பும்போது பின் நம்பர் வந்து லாஸ்ட்டாக டைப் பண்ணுவீங்க. அந்த பின் நம்பர் போட்டால் தான் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது வந்து யூபிஐ பின் நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த யூபிஐ பின் நம்பரை எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட ஃபோன்பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் செக் பேலன்ஸ்னு இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டு தான் உங்களோட பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, உங்களோட பேங்க்கில் எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ண முடியும். நான் இப்போ இது மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள் நான் நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரே பேங்க் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பேங்க் தான் காமிக்கும். இப்போ நான் வந்து ஒரு 6 பேங்க் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது ஒரு பேங்க்கோட பாஸ்வேர்டு வந்து நான் மறந்துட்டேன். அந்த யூபிஐ பின்னு சொல்கிறேன்ல, பணம் அனுப்பும்போது நம்ம ஒரு நம்பர் டைப் பண்ணுவோம்ல, அந்த நம்பரை போட்டால் தான் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுதான் வந்து யூபிஐ பின் நம்பர். அதை எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்னோட பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் இதில் காமிக்குது. இப்போ என்னோட பஞ்சாப் நேஷனல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எனக்கு வந்து பின் நம்பர் வந்து தெரியும். நான் வீடியோக்காக நான் தப்பாக போட போகிறேன். தப்பாக போட்டதுக்கப்புறம் என்னோட பின் நம்பர் வந்து 24 ஹவர்ஸ் லாக் ஆகிடும். நான் 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து ஏடிஎம் கார்டு மட்டும் கையில் இருந்தால் போதும். ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து பின் வந்து ரீசெட் பண்ணி உடனே நான் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் யாருக்கு வேணாலும். இப்போ நான் வந்து என்னோட பஞ்சாப் நேஷனல் பேங்க் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பின் நம்பர் கேட்குது. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ தப்பாக டைப் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி இப்போ நான் யூபிஐ பின் நம்பர் வந்து தப்பாக டைப் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோவில் வந்து தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், நான் ரைட்டில் வந்து வீடியோ தரேன். ஓகேங்களா, எப்படி வந்து உங்களோட யூபிஐ பின் நம்பர் வந்து லாக் ஆகும் அப்படின்ட்டு. நீங்களும் இது மாதிரி நீங்கள் தப்பாக டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். உங்களோட யூபிஐ பின் வந்து லாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் பேங்க்லேருந்து மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டான பின் நம்பர் போட்டாலும் அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஓப்பன் ஆகாது. திரும்ப 24 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் கரெக்டான பின் நம்பர் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட பேங்க்கில் எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இல்லை நான் 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு பாஸ்வேர்ட் ஞாபகம் வந்துருச்சு, நான் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ் லாக் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணணும்னா பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணணும். உங்களோட பேங்க்கோட டெபிட் கார்டு வந்து கையில் எடுத்துக்கோங்க. ஐ மீன் ஏடிஎம் கார்டை கையில் எடுத்துக்கோங்க. நான் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட கார்டு வந்து லாக் பண்ணிட்டேன். நானே டைப் பண்ணி லாக் பண்ணி வச்சிட்டேன். ஓகேங்களா, நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு டேரெக்டாக இந்த இடத்துல போயிட்டு மெயின்லேயே இந்த இடத்துல செக் பேலன்ஸ்னு இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட்ஸ்குள்ளே போய் ரீசெட் பண்ணுறது, பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படி வந்து ஃபர்கட் பண்ணி எடுக்கிறது. இடத்துல லெஃப்ட் சைடில் இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இது மேலே வச்சு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும். இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னோட பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு நான் வந்து இப்போ பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே அந்த இடத்துல பாருங்கள் ரீசெட்னு இருக்கும், சேஞ்சுன்னு இருக்கும். ஓகேங்களா, இப்போ உங்களோட பாஸ்வேர்டு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சு போச்சு. ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு பிரதர், சிஸ்டர், ஒய்ஃப், ஹஸ்பண்ட் இந்த மாதிரி யாருக்காவது தெரிஞ்சு போச்சு. அதை வந்து நீங்கள் அவங்களுக்கு தெரியாமல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல சேஞ்ச் அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து சேஞ்சுன்னு கொடுக்குறேன். சேஞ்சுன்னு கொடுத்தோன்னே அந்த இடத்துல என்ன கேட்குது பாருங்கள், 6 டிஜிட் ஓல்டு யூபிஐ பின் கேட்குது. பழைய யூபிஐ பின் நம்பர் வந்து போட சொல்லுது. அப்போ வந்து பழைய யூபிஐ பின் நம்பர் வந்து நம்ம இதுக்குள்ளே டைப் பண்ணால் மட்டும்தான் புது யூபிஐ பின் நம்பர் போட்டு நம்ம ரீசெட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பாஸ்வேர்டே மறந்து போயிட்டோம். ஸோ அதனால் நம்ம இந்த ஆப்ஷன் தேவையில்லை. ஓகேங்களா, நம்ம பாஸ்வேர்டு தெரியும் அப்படின்னா நீங்கள் சேஞ்சுன்றதை கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரீசெட்னு இருக்கும். ரீசெட் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இதில் 2 ஆப்ஷன் கேட்குது, ஆதார் கார்டு, இன்னொன்று ஏடிஎம் டெபிட் கார்டு கேட்குது. ஓகேங்களா, உங்களோட ஆதாரில் கொடுத்த ஃபோன் நம்பர் தான் உங்கள் பேங்க்லேயும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பரை வச்சு நீங்கள் ரீசெட் பண்ணிக்க முடியும். உங்கள்ட்ட ஏடிஎம் கார்டு இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களோட ஆதார் நம்பரை மட்டும் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அது மூலமாக ஓடிபி வரும், அது மூலமாக ரீசெட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும்னு நான் வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் இது மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ப்ரொசீட்னு இருக்கும். மேலே பார்த்துக்கோங்க, ஆதார் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல ப்ரொசீட்னு இருக்கும். ப்ரொசீட் மேலே வச்சு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அந்த இடத்துல பாருங்கள் உங்களோட ஃபோன்பே ஆப்பும் ஆதாரம் வந்து மெர்ஜ் ஆகும். மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஆதாரில் உள்ள இப்போ உங்கள் ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா 4 நாளாக 3 இடத்துல நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற 6 நம்பர் நீங்கள் போடணும். ஓகே, ஃபஸ்ட்டில் உள்ள அந்த 6 நம்பர் டைப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார்லேருந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு நீங்கள் ரீசெட் பண்ணிக்க முடியும். இப்போ என்னோட ஆதார் கார்டில் கொடுத்த மொபைல் நம்பரும் பேங்க்கில் கொடுத்த மொபைல் நம்பரும் வேறு. ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக நான் வந்து பாஸ்வேர்டு ரீசெட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வீடியோக்காக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி உள்ளே போனேன். இப்போ மறுபடியும் நான் ரீசெட் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்கிட்ட வந்து டெபிட் கார்டு தான் கையில் இருக்குது, ஏடிஎம் கார்டு தான் கையில் இருக்குது. ஸோ இதை வந்து நான் சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரொசீட்னு இருக்கும். ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ரொசீட் கொடுத்துட்டேன். இப்போ இதில் பாருங்கள் என்னோட ஏடிஎம் கார்டோட லாஸ்ட் 6 நம்பர் வந்து கேட்குறாங்க. நீங்களும் உங்கள் ஏடிஎம் கார்டு வந்து கையில் எடுத்துக்கோங்க. 4 நாளாக நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, 16 நம்பர் இருக்கும். அதில் லாஸ்ட்டில் இருக்கிற 6 நம்பர் வந்து போட்டுக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏடிஎம் கார்டோட வேலிட் இருக்கும். உங்களோட ஏடிஎம் கார்டில் வேலிட் 2ன்னு இருக்கும். அதுதான் வந்து இங்கே நீங்கள் டைப் பண்ணணும். அங்கே அந்த இடத்துல மந்த்து காமிக்கும், இயர் காமிக்கும். ஓகேங்களா, அந்த 2 நம்பர் தான் இருக்கும். நீங்கள் 2024 2024 ஃபுல்லாக போட்டிருக்க மாட்டாங்க. சில பேங்க்கில் அப்படி போட்டிருப்பாங்க, சில பேங்க்கில் 2 நம்பர் தான் இருக்கும். அதை வந்து இங்கே போட்டுக்கோங்க. ஓகே, நான் வந்து என்னோட ஏடிஎம் கார்டோட லாஸ்ட் 6 நம்பரும் இந்த வேலிட் 2ன்னு இருக்கிற எக்ஸ்பைரி டேட்டும் வந்து நான் போட்டுக்கிறேன்.
போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ரொசீட்னு இருக்கும். ப்ரொசீட் கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பேங்க்லேருந்து ஓடிபி வரும். இந்த இடத்துல பாருங்கள் என்டர் 6 டிஜிட் பேங்க் ஓடிபின்னு இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நீங்கள் டைப் பண்ணணும்னு தேவையில்ல. இப்போ பாருங்கள் என்னோட ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துச்சு. இந்த இடத்துல க்ரீன் கலரில் டிக் தெரியும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரைட் சைடில் பெரிய டிக் இருக்கும். இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பேங்க்குக்கும் ஒரு ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ஏடிஎம்மோட பின் நம்பர் வந்து கேட்குது. உங்களுக்கு வந்து பின் நம்பர் கேட்காது. இப்போ கவர்மெண்ட் ரிலேட்டட் பேங்க் பஞ்சாப் நேஷனல்ன்றது கவர்மெண்ட் பேங்க்கு. அதனால் வந்து ஏடிஎம் பின் நம்பரும் அடிஷ்னல் செக்யூரிட்டிக்காக கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து பின் நம்பர் கேட்டுச்சு அப்படின்னா பின் நம்பர் போட்டுக்கோங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு என்டர் நியூ யூபிஐ பின்னு அந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணுற ஆப்ஷனுக்கு வந்து வந்துடும். இப்போ நான் வந்து என்னோட டெபிட் கார்டோட பின் நம்பர் வந்து போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து என்னோட பின் நம்பர் போட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல டிக் இருக்கும். அகைன் வந்து டிக் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் என்டர் யுவர் யூபிஐ பின். என்னோட யூபிஐ பின் வந்து புதுசாக கிரியேட் பண்ண சொல்லுது. ஐ மீன் அந்த பணம் அனுப்பும் போது பாஸ்வேர்ட் போடுவீங்கல்ல, அந்த பாஸ்வேர்ட் நம்பர் வந்து இப்போ செட் பண்ண சொல்லுது. ஓகேங்களா. இப்போ நான் வந்து என்னோட யூபிஐ பின் நம்பர் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து என்னோட 6 டிஜிட் யூபிஐ பின் வந்து டைப் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல அகைன் வந்து டிக்கு கொடுக்கணும். இப்போ நான் வந்து டிக்கு கொடுத்துக்கிறேன். டிக்கு கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷனுக்கு இன்னொரு வாட்டி டைப் பண்ண சொல்லும். ஏன்னா நம்ம ஒரு வாட்டி நம்ம டைப் பண்ணிவிட்டு தப்பாக ஏதாவது மாற்றி டைப் பண்ணிட்டோம்னா திரும்ப வந்து பிரச்சனை வரும்ன்றதுக்காக 2 வாட்டி கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஸோ நான் அகைன் வந்து திரும்ப என்னோட யூபிஐ பின் நம்பரை முன்னாடி டைப் பண்ணால் அதே சேம் பின் நம்பரை நான் மறுபடியும் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு அகைன் இந்த இடத்துல டிக் இருக்கும். டிக் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து டிக் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட யூபிஐ பின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரீசெட் ஆகிடும். இப்போ ரீசெட் சக்ஸஸ்னு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் யூபிஐ பின் சக்ஸஸ்ஃபுல்லி செட்னு வந்து நமக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஓகே. கூகுள் பேலையும் இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் சேம். நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் டீட்டெயிலாக புரியணுன்றதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க பார்த்தா கூட ஈஸியாக பண்ணணும். ஓகேங்களா. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் மேலே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோஸ் இருக்கும். வீடியோக்குள்ளே போய் ஸ்க்ரோல் பண்ணி கீழே பாருங்கள். நிறைய டெக்னிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் இருக்குது. மணி எப்படி சம்பாதிக்கிறது அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் வந்து நிறைய போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.